ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe InDesignல ஒரு ஸ்பெஷலான டூலை பத்தி பார்க்க போறோம். அந்த ஸ்பெஷலான டூல் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப் டூல். ஸோ இது ஏன் ஸ்பெஷலான டூல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா பேஜினேஷன் சாஃப்ட்வேரான Adobe InDesignஐ தவிர வேற எந்த Adobe சாஃப்ட்வேர்லையும் இந்த மாதிரி டூல் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த டூலுடைய யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் இது எந்த அளவுக்கு ஸ்பெஷலான டூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேப் டூல் எங்க இருக்கு, இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேப் டூல் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து கேப் டூல். இந்த கேப் டூலுடைய யூசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் கண்டென்ட் வச்சிருக்கேன். ஸோ கண்டென்ட் பக்கத்துல இமேஜஸ் இருக்கு. இந்த கண்டென்ட்டை நான் அலைன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்பேஸை நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் உடைய வித்தை நான் குறைக்கணும். அதுக்கு நான் செலக்ஷன் டூலை எடுத்துட்டு நான் இந்த வித்தை இப்படி குறைச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த இமேஜை ஒவ்வொன்றுத்தையும் அப்படி செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து இப்படி நான் அலைன் பண்ணணும். ஸோ இதுக்கு பதிலாக நான் இந்த ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த கேப் டூல் யூஸ் ஆகுது. ஸோ இந்த கேப் டூல் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த கேப் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸுக்கு நடுவில் நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ நான் இந்த கேப்பை இப்படி மூவ் பண்ணுறேன். ஸோ இப்படி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கண்டென்ட்டும் அலைன் ஆகுது. அதே நேரத்தில் இந்த 3 இமேஜஸ் உடைய வித்தும் அதிகமாகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் முடியுது. நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகுறத பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு அலைன் ஆகும். கைஸ், இந்த டூல் இதுக்காக மட்டும் இல்லை, நாம இமேஜஸ் அலைன் பண்றதுக்காகவும் இந்த டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல இமேஜஸ் அலைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு கரெக்டான கேப்ல எல்லா இமேஜஸும் நான் அலைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ஏதாவது ஹைட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ஷன் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த 3 இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு ஸோ என்னுடைய ஹைட்டை நான் குறைச்சிட்டு மறுபடியும் இந்த 3 இமேஜஸை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரெண்டு வேலையும் இந்த கேப் டூல் ஒரே நேரத்தில் வேலை செய்யும். ஜஸ்ட் இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்க நான் இந்த கேப் டூல் எடுக்கிறேன். கேப் டூல் எடுத்துட்டு இப்போ நான் இந்த ஸ்பேஸ்ல நான் இந்த டூல் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் நான் இப்படி மூவ் பண்றேன். பாருங்க, மேல இருக்க ரோல எனக்கு அந்த ஹைட் குறைக்குது. அதே நேரத்துல கீழே இருக்க ரோ எனக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. இது மாதிரி இந்த டூலை ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணி நம்ம இமேஜை அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எந்த விதமான இமேஜஸும் நான் செலக்டே பண்ணல. இப்போ இந்த இடத்துல இருக்க கேப்பை நான் வந்து ஜஸ்ட் இந்த செகண்ட் ரோல இருக்கிற இமேஜஸ் உடைய ஹைட்டை நான் குறைக்கிறேன். ஸோ அப்படி குறைக்கிற நேரத்தில் தேர்ட் ரோட்ல இருக்க இமேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதை பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நாம இமேஜஸை அலைன் பண்றதுக்காகவும் இந்த டூலை நாம யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த டூலுடைய யூசேஜ் இது மட்டும் இல்லை, நாம ரெண்டு காலத்துக்கு இடையில இருக்கிற வித்தையும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ரெண்டு காலம் இருக்கு. ரெண்டு காலத்துல நான் கண்டென்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்க காலத்துடைய வித்தை நான் குறைச்சிட்டு ரைட் சைட்ல இருக்க காலத்துடைய வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் டூல செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த காலத்தை செலக்ட் பண்ணிட்டு இந்த வித்தை நான் அப்படி குறைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த காலத்தை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த வித்தை நான் இப்படி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்படி இந்த ஒர்க்கை நான் செலக்ஷன் டூல் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த டபுள் ஒர்க்கு. இதே வேலையை நான் கேப் டூல பண்ண அப்படின்னா ரெண்டு வேலையும் ஒரே நேரத்துல அது பண்ண முடியும். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் இந்த கேப் டூலை எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்பேஸ்ல இந்த கேப் டூல் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற காலத்துடைய வித்தை நான் குறைக்கிறேன். இப்படி குறைக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல இருக்க காலத்துடைய வித்து இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாம். ஸோ நம்ம எவ்வளவு குறைச்சாலும் இந்த கேப் அப்படியே மெயின்டைன் ஆகுறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் நான் ரைட் சைட்ல இருக்க வித்தை நான் அப்படி குறைக்கிறேன். ஸோ இந்த ரைட் சைட்ல இருக்கிற வித்தை நான் அப்படி குறைக்கும் பொழுது லெஃப்ட் சைட்ல இருக்கிற காலத்துடைய வித்து இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ரீவியூ காட்டுறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இது அலைன் ஆயிருக்கும். அதாவது இந்த ஸ்பேஸ் கரெக்டா அது மெயின்டைன் ஆயிருக்கும். கைஸ், இதுதான் ஸ்பெஷல் டூலான கேப் டூலுடைய யூசேஜ். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.